என்ன எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் தூக்குறீங்களா? கொஞ்சம் ஜாலியா விளையாடுவோம். என்ன மாதவா, உப்பு மூட்டை எல்லாம் தூக்கி வாழ்க்கை நல்லா ஜாலியா போகுது போல. அட நீ வேற, இவன் என் முதுகுத்தண்டை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. உப்பு மூட்டை தூக்கி விளையாடுறான், பருப்பு மூட்டை தூக்கி விளையாண்டுகிட்டு இருக்கான்ட்டு. ஓப்பா அப்புறம் நம்ம பேசிக்கிறோம். அரிசி மூட்டை ரேஞ்சில இருந்துகிட்டு வந்து உப்பு மூட்டை தூக்கி விளையாடணுமா? எந்திரிச்சு போல. ஓ உள்ள ஏங்க எனக்கு ஒரு சந்தேகங்க. கடவுளுக்குன்னு வைக்கிற காசை நம்ம அதை எடுத்துட்டோம்னா கடவுள் கண்ணை குத்தின்னு சொல்றாங்களேங்க, அது உண்மையாங்க? இல்லையே, அப்படி யாரும் வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லைன்னு எப்படிங்க சொல்றீங்க? இப்போ நான் உனக்கு வந்து கணவன், அடுத்த ரேஞ்சில நீ எப்படி பாக்குற? நீங்க கடவுள் மாதிரிங்க. கடவுள் மாதிரி இருக்கிற என் காசை எத்தனை தடவை ஆட்டைய போட்டிருப்ப. என் தெய்வமே, கடவுளே, உன் கண்ணை ஒரு தடவை குத்தி இருக்கா? கண்ணை உருட்டுறது பாரு, மீனா கண்ணு மாதிரி அங்கிட்டு உருட்டுறாயா? ஏங்க நல்ல பாம்பு கடிச்சா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா உடனே பஸ் ஏறி செத்து போயிடும் சொல்றாங்க, அது உண்மையாங்க? ஆமா, ஏன் கேக்குற? எனக்கு சின்ன வயசுல ஒரு நல்ல பாம்பு கடிச்சிச்சுங்க, நான் உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே, ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகலையேங்க. நல்ல பாம்பு மனுஷனுக்கு கடிச்சாதான் ஆபத்து. நல்ல பாம்பு மலை பாம்பை கடிச்சா என்ன ஆக போகுது? என்னங்க, உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் உங்க ஃப்ரெண்ட் அந்த திட்டுறாங்களா, அப்படி ஒரு அடி அடிக்கிறாங்களா, நீங்க போய் என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களாங்க? அடி வாங்கட்டேன், நான் ஏன் கேட்கணும்? துரோகி பைய. ஏங்க இப்படி சொல்றீங்க? என்னவா நல்ல பொண்ணு, சூப்பர் பொண்ணு, வாய் இல்லாத பூச்சின்னு சொல்லி உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு, நல்லா அனுபவிக்கிட்டோம்.